பிளாக் பேந்தர் டிடெக்டிவ் ஏஜென்சி வழங்கும் கிறிஷ் நேரம். இன்றைய கிறிஷ் நேரத்தில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டோம்னா, பஜனை பாடல்கள் மிக சிறப்பாக படிக்கக்கூடிய நமது தென்காசியை சேர்ந்த மாணவி வந்து மிக சிறப்பான முறையில் படிச்சுட்டு வராங்க. இன்றைக்கு அவங்க தான் வந்திருக்காங்க, விகர்ணா ராகவிங்கிறது. உண்மையிலே விகர்ணா ராகவி வணக்கம். உண்மையிலே பஜனை பாடல்களை மிக சிறப்பான முறையில் அம்மாவோட சேர்ந்து நீங்க படிக்கிறதுல மிக மகிழ்ச்சி. நீங்க படிக்கிறதுல வந்து ஆர்வம் காட்டுறது எப்ப இருந்து காட்டுறீங்க? இதுக்கு அம்மா அப்பா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஊண்டுகோலா இருந்தாங்க அப்படிங்கிறது? ஆக்சுவலி எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல ஒரு 2.75 3 வயசுல நான் வந்து ரங்கமான்னு ஒரு பாட்டு இருக்கு. அதை நான் பெட்ல அப்படி தலைகீழ பாடி தலைகீழ படுத்துட்டே பாடி அப்படி தலைகுப்புற விழுந்த காலம்லாம் எனக்கு இருக்கு. ஸோ அதனால எனக்கு பஜனைனாலே கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா ஃபேமிலியா எங்களுக்கு அந்த இது ஃப்ளோ வந்துட்டே இருக்கு. அப்புறம் எங்க அம்மா அப்பா வந்து எப்போதுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. லைக் இங்க ஒரு பஜனைனா கூட்டிட்டு போறது, கொண்டு வர்றது, அதெல்லாம் யாரும் பண்ணுவாங்களா எனக்கு தெரியல. பட் ஆனா இவங்க கூட்டிட்டு போயிட்டு கரெக்டா அந்த டைமிங் கூட்டு போயிட்டு இந்த பாட்டு பாடு அந்த பாட்டு பாடுன்னு சொல்லிட்டு எனக்கு ஏத்த மாதிரி அதை சூட் பண்ணி செலக்ட் பண்ணி எனக்கு கொண்டு பாட வைப்பாங்க. இது வரைக்கும் நீங்க வந்து பல்வேறு பாடல்ல படிச்சிருப்பீங்க, பல்வேறு மேடைகளை ஏறிருப்பீங்க. எத்தனை வருஷமா எத்தனை மேடைகளை ஏறிருப்பீங்கிறது ஏதாவது உங்களுக்கு? இப்போதான் ஆக்சுவலி நான் ஆரம்பிச்சேன். ஒரு 1 இயர்க்கு முன்னாடி தான் இனி இப்படி போக ஆரம்பிச்சிருக்கேன். அது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ஷைனஸ் எப்போதுமே இருக்கும். இப்பதான் வீக்லி ஆக்சுவலி தென்காசியில வந்து ராகவேந்திரா ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. அங்கேருந்து தான் நாங்க வரோம். வீக்லி Thursday 7 to 8 வந்து ஒரு பஜனை எப்போதுமே ராகவேந்தருக்கு நடக்கும். அதுலதான் நான் 1 இயர்க்கு முன்னாடி தான் நான் பாட ஆரம்பிச்சேன். அங்கதான் எனக்கு தெரிஞ்சது லைக் நானும் பாட முடியும், என்னால எனக்கு ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுல இருந்து தான் என்ன இப்படி டெவலப் பண்ணி நான் இப்போ வந்து இங்க வந்து பாடியிருக்கேன். உதாரணமா எத்தனை மேடை ஏறி இருப்பீங்க? அதுக்கு உங்க அம்மா அப்பாவோட சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? ஒரு 10 15 மேடை. நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு பஜனை வந்துடும், நான் எப்படியாவது போயிடுவேன். அதுக்கு வந்து எங்க அம்மா எப்படினாலும் சரி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கரெக்டா கூப்பிட்டு போயிட்டு செலக்ட் பண்ணி பாட்டலாம், அது எனக்கு ஏத்த மாதிரி எல்லாம் கரெக்டா கொடுப்பாங்க. இந்த பஜனை பாடல்ல பாடும்போது உங்க மனசுக்குள்ள என்ன தோணுது அப்படிங்கிற விஷயத்த? கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் பாடும்போது. கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா நம்மளுக்கு கரெக்டா பாடுறோம் நம்மளுக்கு அப்படின்னு தோணும். அதே மாதிரி ஆடியன்ஸும் நல்லா கரெக்டா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் மெயின் எங்களுக்கு ஆக்சுவலி பஜனையில. அவங்களும் கரெக்டா சப்போர்ட் பண்ணும்போது தான் எங்களுக்கு இன்னும் ஆர்வமே கொடுக்கும். லைக் நம்ம பாடலாம் இன்னும். அவங்க அதை ரசிக்கிறாங்க. நம்ம இன்னும் பாடலாம்னு சொல்லி அப்பதான் நானும் என்கரேஜ் ஆகி பாடுவேன். உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு பாடல்கள் மனப்பாடமா தெரியும்? ஓரளவுக்கு தெரியும். இவ்வளோ தெரியும் அவ்வளோ தெரியும்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் எல்லா சுவாமிக்கும் நான் பாடுவேன். எனக்கு எல்லாமே தெரியும். அப்போ சிவனை பத்தி நிறைய பாடல் நீங்க படிச்சிருப்பீங்க. உதாரணத்துக்கு சம்போ சிவ சம்போங்கிற பாடல் வந்து உருக்கமா, அதாவது கனமா இருக்கும். அது வந்து பெரிய ஒரு பாடல். எல்லாரையும் மனசையும் வந்து அது டச்சிங்கா இருக்கும். அதை எப்படி பாடுவீங்க? அதை பாடி அதனுடைய விஷயத்தை நீங்க எப்படி சொல்லுவீங்க? போ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ, போ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ. இந்த பாட்டு ஆக்சுவலி எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, OS அருண் ஒரு பாகவதர் தான். அவர் வந்து எப்போதுமே காலையில ஏதோ ஒரு சேனல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சம்திங் லைக் தட் என்ன தெரியல. பட் ஆனா அதுல வருவாரு. அதுல நாங்க மார்னிங் கேட்டு 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 எனக்கு அதுலயே அப்படி பழக்கமாகி எனக்கு அதுலயும் ஒரு பாட்டுல அந்த ஒரு நல்லா இருக்கும், என் வாய்ஸுக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அதை கத்துக்கிட்டேன். இதே போல ராமரை பத்தி பாடுறீங்க, ராமநாம சொல்வதே அப்படிங்கிற பாடல்கள்லாம். அதை எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? அதனுடைய கருத்துக்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது? ராமநாமம் சொல்வதே கலிய கதியாம், அதையும் மறந்தார் அதோ கதியாம். ஆக்சுவலி ராமர்னாலே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ராமர் வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அந்த பாட்டு ராமருக்கு பாடணும் அப்படின்னாலே அது ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். இதுல வந்து எப்படின்னா எல்லா சாமி பத்தி நீ பாடலைன்னா நீ வந்து உனக்கு இது கிடைக்காது, மோட்சம் கிடைக்காது, அந்த மாதிரி அந்த ஒரு லிரிக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஸோ அதனால எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அதே மாதிரி இந்த ஓஹோ ஓ பாடல் வந்து உண்மையில சடகோபன் நம்பி என்ன வந்து அப்படி அந்த மியூசிக்கை போட்ட நானே சொன்னேன். அது வரைக்கும் நிறைய பாடல்கள் இது விஷயம் அது எனக்கு ஒரு டச்சிங் இருந்துச்சு. அந்த அளவுக்கு அண்ணன் வந்து ஒரு இதா சொன்னாங்க. அப்போ அந்த பாடல் கேட்கும் போது எனக்கே ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு இதா இருந்துச்சு. அதை பற்றி கொஞ்சம் லென்த்தாவே படிச்சு அதோட விளக்கத்தை ஓஹோஹோ ஓஹோ ஓஹோ ஓஹோஹோ தைக்குடமே உடைந்து போனதே கண்ணா உன்னாலானதே, உடைந்து போனதே கண்ணா உன்னாலானதே. ஓஹோஹோ ஓஹோ ஓஹோ ஓஹோஹோ தைக்குடமே உடைந்து போனதே. இது வந்து ஒரு கிருஷ்ணரோட பாடல் ஆக்சுவலா.
இதுல வந்து என்னன்னா அவரை வந்து தண்ணி தைக்குடத்தை வந்து உடைச்ச மாதிரியும், அவரை வந்து சுத்தி இருக்கிறவங்க அம்மா அப்பா மாமியார் அந்த மாதிரி எல்லாருமே அவரை கிண்டல் பண்ற மாதிரியும் கேலி பண்ற மாதிரியும் இந்த மாதிரி கொஞ்சம் ஜாலியா ஃபன்னா இருக்கும் இந்த பாட்டு. உண்மையிலே இந்த ஃபன்னு சொல்லும் போது தான் உண்மையிலே இருக்கு அந்த ஓ ஓ ஓ, அந்த ராகம் வரும்போது தன்னாங்களே நமக்கு ஆடணுங்கிற எண்ணம் கூட வருது. உண்மையிலே நீங்க அந்த பாட்டெல்லாம் தேர்வு செய்யறது அது எப்படி உங்க அப்பா அம்மா கத்துக் கொடுத்ததா நீங்களா தேர்ந்தெடுத்ததா? அவங்க பாடுவாங்க, அதை நான் கவனிப்பேன் அவ்வளவுதானே தவிர இது வரைக்கும் நான் போயிட்டு உட்காந்து ஆக்சுவலா எங்க அம்மா ஒரு மியூசிக் டீச்சர் தான். ஆனா நான் கத்துக்கணும் எங்க அம்மாட்ட போய் கத்துக்கணும் அப்படின்னா நான் போய் உட்காந்து கத்துட்டு இருக்கலாம். ஆனா நான் அப்படி பண்ணதே கிடையாது. எங்க அம்மா யார்கிட்டயா சொல்லி எங்க அம்மா மியூசிக் கிளாஸ் எடுப்பாங்க. ஆன்லைன்ல எடுப்பாங்க, ஆஃப்லைன்ல எல்லாமே எடுப்பாங்க. ஸோ அப்போ சொல்லி கொடுக்கும்போது நான் அப்படியே காதுல வாங்கி பாடுறதுதான். நானா எதுவும் எந்த ஒரு பிராக்டிஸுமே எதுவுமே கிடையாது எனக்குன்னு. இப்போ அந்த பாடலோட சேர்ந்து தபேலா வாசிக்கிறாங்கல்ல, ஆ. அவங்க உடன் உங்களோட படிக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய இசையும் இதுவும் ஒண்ணு போல சேர்ந்து வர காரணம் என்ன? அது எப்படி அது உங்களால முடியுது? அது ஃபுல்லாவே அதுதான் மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு தான் அது ஃபுல்லாவே தெரியும். அந்த ஸ்ருதின்னு கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அதோட சிங்க் பண்ணி பாடுறதுதான். பாடல்னாலே எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கூடயும் நம்மளோட வாய்ஸ் அது எல்லாமே சிங்க் ஆயி பாடுறது தான் ஃபுல்லாவே ஜென்ரலாவே. ஸோ அதனால அவங்க வாசிப்பாங்க, நான் அவங்களோட சிங்க் ஆயி பாடுவேன். அவ்வளவுதான். அப்புறம் அடுத்ததா அந்த எந்த மலை இது சேவித்தாலுங்கிற ஒரு பாடல் வந்து நீங்க அற்புதமா இது பண்ணீங்க. அந்த பாடலை பத்தி பாடி. எந்த மலை சேவித்தாலும் தங்கமலை வைபோகம் எங்கேயும் நான் கண்டதில்லையே ஐயப்பா, எங்கேயும் நான் கண்டதில்லையே. இது வந்து ஆக்சுவலா ஒரு ஐயப்பனோட பாடல். எனக்கு இந்த ஐயப்பன் பாடு அப்படின்னு சொன்னாலே எனக்கு வந்து இந்த எந்த மலை செவித்தாலும் தான் ரொம்ப ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் இதுக்கு நான் வாங்கியிருக்கேன். என்னோட வாய்ஸுக்கும் சரி, இந்த பக்கத்துல வாசிக்கிறவங்க டோலுக்கும் சரி, ஜால்ராக்கு சரி, ஹார்மோனியம்க்கு சரி, எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கூட நான் இது பாடினாலுமே என்னோட வாய்ஸுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஏகப்பட்ட பாடல் படிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்ததா இது சம்பந்தமா, அதாவது மியூசிக் சம்பந்தமாவோ பிஹெச்டி பண்ணணுமோ அல்லது வேற ஏதாவது எண்ணங்கள் உங்க ஃபியூச்சரோடைய பிளான் என்னவா இருக்கு? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டெவலப் ஆகி போகணும். லைக் பெரியவங்க கிட்டலாம் நம்ம வந்து நானும் இப்படி ஒரு கேரக்டர் இருக்கேன், நானும் இப்படி வளர்ந்துட்டே வரேன், அவங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. அவ்வளவுதான். இப்போ நீங்க இப்போ கல்லூரி படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கல்லூரி படிப்புக்கு இடையிலேயே இன்னும் உங்களை போன்ற இளைஞர்களுக்கு இந்த இசையை பத்தியோ அந்த பாடல் பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ வந்து நிறைய இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு டேலண்ட் அவங்களுக்குள்ள இருக்கும். அது வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றது கொஞ்சம் ஷையா ஒரு மாதிரி பேக்வர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நானும் அப்போ அப்படிதான் இருந்தேன். அது கொஞ்சம் கொஞ்சம் போக போக தான் எனக்கு கொஞ்சம் பழக்கமாயி நானும் அப்படி என்னோட டேலண்ட்டை வெளில கொண்டு வந்து வச்சேன். ஸோ அதே மாதிரி என்ன ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு மத்தவங்க வந்து எல்லாரும் அவங்களோட டேலண்ட்டை அவங்க எக்ஸ்போஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இப்போ அம்மா அப்பா கூட சேர்ந்து நீங்க படிக்கிற இதுல சேர்ந்து போய் படிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க தனித்து போய் படிச்சு சாதனை பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் எதுவும் உங்களுக்கு இருக்குதா? அப்படி இருக்கு. ஆனா எனக்கு வந்து அவங்களோட சப்போர்ட் இருந்தாதான் என்னால முடியும். அப்படி இல்லாமலாம் இல்ல. எனக்கும் இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்துல அதையும் பண்ணுவேன். உங்களுடைய ஆசைகள் வந்து வெற்றி பெற வாழ்த்துகிறோம். விகரணா ராகவி வந்து மிக சிறப்பான முறையில இசையோட சேர்ந்து எனது பாடலும் பாடி அசைச்சிருக்கீங்க. உண்மையிலே நம்ம தினதரணி சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராமலிங்கம்.